ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சந்தியராகம் சீரியல் அப்கமிங் பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக் வரப்போகுது. எஸ், இவங்களோட மேரேஜ் ட்ராக் வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கும் கொடுத்தது. இப்போ அதாவது தனத்தை வந்து யாரோ கடத்துகிறாங்க. யார் கடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தெரியலை. அந்த நைட் ஷூட் வந்து விடிய விடிய போயிருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நைட் ஷூட்டில். அதாவது கதிர் அண்ட் தனம் 2 பேரும் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து. அப்போது இவங்க 2 பேருக்குமான ஒரு பர்சனலான ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ், தனத்தை வந்து கடத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிற அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா குடம், அந்த கடத்தி வைப்பாங்க இல்லையா, கைத்துக்கட்டில், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனாக இருக்குது. அந்த இடத்துல நம்மளோட கதிரும் இருக்கார். கதிர் வந்து தனத்தை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. இங்கே வந்து கோச் தான் கடத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பாரா, இல்லை புவனேஸ்வரி அந்த கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரோட பிளானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்கள அதிலேருந்து காப்பாற்றுறதுக்காக கதிர் தான் வராரு. அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. இந்த ட்ராக்கில் அந்த கோச்சை பற்றின உண்மை எல்லாமே நம்ம தனம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். கதிரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி. அப்கமிங் ரொம்ப தரமான சம்பவம் இருக்குது நம்மளோட சந்தியராகம் சீரியலில். வெயிட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள்.